Who's the last person you stalked on social media? Samantha. அது ஏன்னா இப்போ பிக்கிள்பால் லீக் வந்துச்சு. ஸோ அதுக்காக ஓகே அந்த போஸ்ட்லாம் DM பண்ணிட்டீங்களா? இல்லை அதெல்லாம் பண்ணேன். நான் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளீஸ் பிக் மீ இன் யுவர் டீனியஸ் சைட் அப்படிலாம் கிடையாது. அவங்களே அப்ரோச் பண்ணாங்க. நைஸ், வெரி நைஸ். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிரேக்கிங் பேரியர்ஸ் வித் பேக்ஸில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் நம்மளோட ஜாயின் பண்ணுறாரு. ட்ரெண்ட் செட்டர் இந்த சென்ஸ் எவ்ரி சென்ஸ் ட்ரெண்ட் செட்டர் தாங்க. ஆள் பார்க்கறதும் போயினா பயங்கர ட்ரெண்டியாக இருப்பார் எப்போதுமே. விமல்ராஜ் ஜெயச்சந்திரன். அதாவது இவரை பற்றி சொல்லணும்னா டென்னிஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து இப்போது டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் இந்த மாதிரி எல்லா பல விதமான ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு ஸ்போர்ட், ஒரு ட்ரெண்டிங் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும் பிக்கிள் பால். இதுதான் அந்த ஒரு பால் யூஸ் பண்ணுறது பிக்கிள் பால் ஸ்போர்ட்டில். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 பிக்கிள் பால் பிளேயர் விமல்ராஜ் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் ஜாயின் பண்ணுறாரு. வெல்கம் விமல், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக்ஸ், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விமல். என்ன உள்ளே பார்த்தீங்கன்னா வரும்போதே அப்படியே பேட்லாம் எடுத்துட்டு அப்படியே தட்டிகிட்டே வருவார் இவர். அஃப்கோர்ஸ் பாருங்க, கை துருன்னு இருக்கு. பால் வச்சிருக்கீங்க கையில். See, I really loved it, விமல். ஸோ மக்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விமல்ராஜும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் வி ஆர் கோ-கமெண்டேட்டர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் டுகெதர் ஒலிம்பிக்ஸில். வி ஹேட் கிரேட் டைம் விமல். அங்கே அந்த ஒரு 3 weeks or 2.5 weeks was outstanding summer memories. ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு விமலோட பிக்கிள் பால் ஆக்சுவலாக டெய்லி ரூமில் ஆடுவோம். கரெக்ட். ஸோ விமல், இந்த ஒரு பிக்கிள் பால் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நியூஸ் போட்டு வரும்போது அது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகணும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இந்த பிக்கிள் பால் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1960s வந்து யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் இட் இஸ் டேக்கன் சம் டைம் ஃபார் இட் டு கேதர் அ மொமெண்டம், அந்த ஒரு மாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பட் ரைட் நோ நானே நிறைய பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் பிக்கிள் பால் டோர்னமெண்ட், பிக்கிள் பால் இங்கே கோட் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிக்கிள் பால் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஏன்னா டென்னிஸ்லேருந்து யூஆர் ரியலி பிக்ல அந்த டைமில். நீங்கள் ஸ்டேட் ஆடி இருக்கீங்க, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அதுலேருந்து டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணால் யூ ஹவ் தாட் அபவுட் இட்ல. கண்டிப்பாக பேக்ஸ், அது ஒரு பெரிய ஜேர்னி தான். டென்னிஸ் சின்ன வயசுலேருந்தே விளாண்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 years. இப்போ எனக்கு 27 years ஆகுது. டென்னிஸ் ஆரம்பித்து கேலோ இண்டியாவில் கோல்டு அடித்து, அதுக்கப்புறம் ஏயு நேஷ்னல்ஸ் கோல்டு அடித்து, ITF பாயிண்ட்ஸும் வச்சுருந்தேன். இந்தியாவில் சில டேவிஸ் கப் பிளேயர்ஸையும் தோக்கடிச்சிருக்கேன். அதுலேருந்து ஓகே அந்த லாக்டவுன் பீரியட் வந்துச்சுல, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ACL LCL டேர் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 years 3 years போயிருச்சு அப்படியே. அதுலேருந்து மீண்டு வரப்போ டோர்னமெண்ட்ஸ் திருப்பி கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த ரிதம் என்னால் ஃபைன் பண்ண முடியல. அண்ட் லேக் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், என்னால் ரெகுலராக இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விளாட முடியல. ஸோ அப்போ தான் பிக்கிள் பால்னு ஒன்று கண்ணில் பட ஆரம்பிச்சது. என்னடா இது ஸ்போர்ட் அப்படின்னு. சரி சும்மா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணலாமே, என்ன ஒரு ஹைப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சும்மா போய் ட்ரை பண்ணேன். எல்லாரும் சொல்றாங்க, அவனா சொல்றான் பிக்கிள் பால்ன்றான், இவனடா பிக்கிள் பால்ங்கறான். கரெக்ட், நம்மளும் போய் பாப்போமே. ஆமா கண்டிப்பா பேக்ஸ். அதான் சும்மா போய் ட்ரை பண்ணேன் அண்ட் இமிடியட்லி காட் ஹூக்ட் ஆன் டு இட். சரி 2வது வாட்டி போனேன், 3வது வாட்டி போனேன். அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் தென் ஐ ஃபெல் இன் லவ். சம்திங் இஸ் தேர் வித் ராக்கெட் ஸ்போர்ட்ஸில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் ஒரு டென்னிஸ் ஆடும்போது மோர் ஃபிசிக்கலாக பயங்கர இன்னும் உங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்கும். வேற இது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி சொல்லலாம், நீங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக நிற்கச்சு. இப்போ நான் சும்மா போய் ஆடினா கூட லைட்டாக ஓபிடிச்சு தள்ளிலாம் நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி தான் ஒரு கேம். பட் இட் இஸ் இன்டென்ஸ் இன் வே வேர் இட் இஸ் ஆக்சுவலி ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 4 ஸ்போர்ட்ஸ் நம்ம சும்மா ஜாலி காணும்போது சொல்லலாம். பட் இஃப் யூ ஆர் சீரியஸ் தென் இட் இஸ் அப்சல்யூட்லி அ ஸ்போர்ட் தட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் எனர்ஜி. இதில் கண்டிப்பாக வெளியேருந்து பார்க்குறதுக்கு பிக்கிள் பால் ஈஸியாக இருக்கும், ஆனால் ஆன் கோர்ட் ரொம்ப கஷ்டம். டென்னிஸ் கண்டிப்பாக இதோட இன்டென்சிட்டி அதிகம் தான். பட் பிக்கிள் பால்னு வரப்போ கொஞ்சம் கம்மி. பட் சிங்கிள்ஸில் எனக்கே ஃபிட்னஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பிக்கிள் பால் இன்டென்ஸான ஸ்போர்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராக்கெட் ஸ்போர்ட்ஸே இது வரைக்கும் யாருமே விளையாடல அப்படின்னா முதல் வாட்டி ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற ஸ்போர்ட்டில் எதுவுமே இப்போ டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கோங்க, டென்னிஸ் எடுத்துக்கோங்க, பேட்மிண்டன் எடுத்துக்கோங்க. முதல் நாளில் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிக்கிள் பாலில் அது சாத்தியம். சம்டைம்ஸ் இந்த பிக்கிள் பால் ஒரு இந்த ராக்கெட் நீங்கள் கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்கும் விமல். கண்டிப்பாக. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சைஸ் ஆஃப் ஒரு டேபிள் டென்னிஸ் மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் இல்லை, ஒரு பேட்மிண்டன் பெருசாகவும் இல்லை, ஒரு மாதிரி வாட்ட சட்டமாக இந்த பாருங்கள். இங்கே பாடுறா அவன் அடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு லிட்டரலாக அந்த ஒரு வாகா இருக்குது நம்ம பிடிக்கிறதுக்கு. கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் பர்சனலி லைக் தட். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க சும்மா இப்படி தான் பிடிச்சா ஆடணும் பேக்ஸ் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஐ ரியலி ஃபெல்ட்
திஸ் இஸ் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் நான் பார்க்குறேன் பிக்கிள் பால்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இந்த கேம் ஆடுவாங்க, இஃப் யூ கேன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் டு அவர் வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ கண்டிப்பாக பேக்ஸ் வந்து நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன், அது இதுன்னு சொன்னார். கற்றுலாம் கொடுக்கலாங்க. அவர் ஏதாவது டோர்னமெண்ட் போய் தோத்துட்டு வந்தால் நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஏப்பா ஜெயிச்சுட்டு வந்தா மட்டும் பொறுப்பெடுத்துக்கிறேன்ற. ஸோ பேக்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஓகே நான் தான் பேக்ஸை ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக. இப்போ அண்ட் பேக்ஸ் கேட்ட கேள்விக்கு பிக்கிள் பால் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, சிங்கிள்ஸ் இருக்குது, டபுள்ஸ் இருக்குது, 30+ இருக்குது, 40+ இருக்குது, 50+, 60+, எந்த ஏஜ் கேட்டகரியிலையுமே தே கேன் என்ஜாய் த ஸ்போர்ட். அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க பிக்கிள் பாலை. ஸோ மற்ற ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்லலாம் வந்து ப்ரோ, அதுக்கப்புறம் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் அவ்வளோதான் இருக்குமே தவிர அந்த வயசானவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி பிக்கிள் பால் வச்சுருக்காங்க. ஸோ யார் வேணால் இந்த ஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு ப்ரொஃபஷ்னலாக விளையாடலாம். எடுத்துக்கிறது ஈஸி, பட் போக போக ப்ரோவாக நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடணுன்னா அந்த ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டுமே அச்சீவ் பண்ண முடியும் அந்த கோல்ஸை. இப்போ பிக்கிள் பால்ன்றது ஃபர்ஸ்ட் டு 11 பாயிண்ட்ஸ். 11 பாயிண்ட்ஸ் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அண்ட் சர்வில் மட்டுமே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. இப்போ பேக்ஸ் தான் என் ஆப்போனண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சர்வ் பண்ணுறேன், பேக்ஸ் எனக்கு எதிராக ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு, சர்வ் அவருக்கு போயிடும். ஸோ அவர் சர்வில் அவர் பாயிண்ட் எடுத்தாருன்னா பாயிண்ட் எடுப்பார். மோர் லைக் வாலிபால் டைப். கரெக்ட். பழைய பேட்மிண்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் இப்போது பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட சர்வ் வந்துடும். முதல்ல யார் 11 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாலோ அவங்க வின். ஸோ விமல், இந்த ஸ்போர்ட்டை பொறுத்திருக்கேன் எப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இப்படி ஒன்று இருக்குடா நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் சொல்லிட்டு. ஸோ எப்படி இருந்த இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங், ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் இஸ் ஃப்ரம் டென்னிஸ்? ஸோ நான் இனிஷியலாக இந்த ஸ்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி நினச்சது என்னென்னா, என்னடா இது ஸ்போர்ட்டு, இத்தனை பேர் விளையாடுறாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டா அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அண்டராம்லாம் நீங்கள் சர்வே பண்ணுங்க. கரெக்ட். ஹிப்பு கீழே தான் இருக்கணும் உங்களோட சர்வ். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த ஸ்போர்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி விளாண்டு பார்த்ததுக்கப்புறம் நான் டென்னிஸ் பிளேயர், ஓகே ஈஸியாக விளாண்டுலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ விளாண்டு பார்த்தவொடனே தான் தெரிஞ்சுது டென்னிஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணுறதோட அன்லேர்ன் பண்ண வேண்டியதுச்சு பிக்கிள் பாலுக்கு. ஸோ அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு பிக்கிள் பாலுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிறது மிகப்பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கஷ்டம் தான், பட் என்ஜாயும் பண்ணலாம். அது நான் நிறைய இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். நைட் ரூமில் போய் அந்த ஹேங்கிங் பால் அப்படி டேப் பண்ணிட்டே இருப்பாங்க, டொப்புன்னு சொல்லிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அண்டராம் த்ரோடன்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். நான் கண் கூட பார்த்த மக்களே இவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் ரூமில் உட்காந்தா, ஏன்னா சவுண்ட் ஏதோ கேட்டு பார்த்தா தட்டிட்டு இருப்பார் ரூமில் உட்காந்து. பக்கத்து ரூம் வேற, ஸோ சவுண்ட் கேட்டிருக்கு, யாரா இவர் நடராஜ் உட்காந்து தட்டிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கமெண்ட்ரி பண்ணோம், நம்ம உட்காந்து தட்டிட்டு இருப்பாரு. இல்லை பேக்ஸ் பாம்பேல ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஆனா பாம்பே வந்துடுறேன், ஓகே டெல்லி வந்துடுறேன் கிளம்பிடுவாரு. சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது ஒரு பிக்கிள் பால் டோர்னமெண்ட்னா. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. விமல் ஒரு பெரிய லெவலில் ஒரு டென்னிஸ் ஆட்டு திருப்பி டு கெட் டவுன் டு தி ஸ்டேஜ். ஏன்னா இப்போ பிக்கிள் பால் பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிவர்சிட்டிஸில் வரல, காலேஜஸில் வரல, ஸ்கூல்ஸ்லையும் வரல. கரெக்ட். ஸோ ஸ்டில் இன் வெரி வெரி நேசன் ஸ்டேஜ், ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் இட்ஸ் க்ரோத்தில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ விமல் ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருந்து டென்னிஸ் ஆட்டு, இப்போ யூ வில் பி ட்ரேட் அன் அமெச்சூர் தான் இந்த ஒரு பிக்கிள் பால் பொறுத்த வரைக்கும். டு கன்வின்ஸ் அதர்ஸ், ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க உங்களை. ஸோ நீங்கள் எப்படி ஃபஸ்ட் மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க, ஓகே ரைட்டு நம்ம போகலாமா, ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அந்த மாதிரி வீட்டில். ஏன்னா உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பேரண்ட்ஸ் நிறைய டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, மணி ஸ்பெண்ட் ஆன் யூ ஆஸ் வெல். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதை. பட் அதுலேருந்து வெளியே வந்து ஓகே நான் பண்ணுன்ற போது யாரெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருந்தது, என்ன சொன்னீங்க, ஹவு பீப்புள் ட்ரஸ்டட் யூ? இந்த கேள்விக்கு ஜென்ரிக்காக பதில் சொல்லணும் அப்படின்னா, எனி ஸ்போர்ட் நீங்கள் முதல்ல அதை லவ் பண்ணணும், பேஷன் இருக்கணும். மற்றதெல்லாம் விட்டுருங்க, சொசைட்டி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இதில் காசு இருக்கா காசு இல்லையா, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அந்த பேஷன் இருக்கணும், உங்களுக்கு அந்த ஸ்போர்ட் பிடிச்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லெவல் வேணாலும் போகலாம் கண்டிப்பாக. ஸோ யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ்? எஸ். என் பேரண்ட்ஸ் எப்படின்னா உனக்கு பிடிச்சதை பண்ணு லைஃப்பில் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ப்ரெஷர்லாம் அவ்வளோவா பெருசாக போட்டது இல்லை. ப்ரெஷர் இருந்துச்சு அஃப்கோர்ஸ், பட் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டட்டில் எடுத்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்டுக்குமே சொல்கிறேன், ஒரு டென்னிஸ்னால் அதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க, ஒரு அகாடமி இருக்கும், நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணலாம். யூ நோ வாட் டு டூ. நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, ஒரு மேனுவல் இருக்குது உங்களுக்கு. இவர் இப்படி பண்ணார், இதை இப்படி பண்ணலாம், ஒரு ஃபோர் ஹேண்ட்னா இப்படி தான் ஆடணும், ஒரு பேக் ஹேண்ட்னா உங்களுக்கு அந்த டென்னிஸோட பேசிக்ஸ் தெரியும். கரெக்ட். அஃப்கோர்ஸ் டிடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி சிமிலர் டைப்ஸ் ஆஃப் அந்த ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்க்கே உண்டான ஒரு விஷயங்கள், ஒரு பேட்மிண்டனாக இருக்கலாம். பட் இதுக்குன்னு பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு கோச்சிங் மேனுவல் இப்போ ரொம்பவும் பெருசாக இன்புட் இருந்திருக்காது. ப்ளஸ் ஃபிசிக்கலாக அவங்க கூட இருந்து சொல்லி தரதுக்கு பெருசாக கோச்சஸ் இருந்திருக்க மாட்டாங்க யாருமே when you started. ஸோ அதில் நீங்களாக இவால்வ் ஆகி கற்றுக்கிட்டது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, அந்த லேர்னிங் அன்லேர்னிங் சொல்லி தெரியுமா, அதில் எதெல்லாம் முக்கியமாக இருந்துச்சு உங்களுக்கு அன்லேர்னிங்கில்? ஸோ நான் நினச்சேன் டென்னிஸ் விளாண்டுட்டு பிக்கிள் பால் விளாடுறது ஈஸி, டாஸ் பண்ணலாம். டென்னிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், இதில் ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து கார்பன் ஃபேஸ்ட், ஸோ இதில் கிரிட் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்த டாஸ் பின்லாம் அடிக்கவே முடியாது, ஸ்லைஸ் பண்ணலாம்,
மோஸ்ட்டாக கான்டினென்டல் கிரிப்புன்னு அதை வச்சு தான் விளாட முடியும் பிக்கிள் பால். ஸோ அது போக போக நானே யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டது தான். அண்ட் சில பல பேர் ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நானே கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும் டென்னிஸ்லேருந்து, எதெல்லாம் பிக்கிள் பால்காக லேர்ன் பண்ணணும். அடிச்சா வேகமாக போகுது, அந்த ஸ்லோவாக போகுது. கரெக்டு. ப்ளஸ் பிளாஸ்டிக் பால் வேறு. ஸோ நிறைய விஷயங்கள் மாறுபட்டு. இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்டிக் பால் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க கைஸ், இஃப் யூ see this, இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஹார்ட் பிளாஸ்டிக் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடி நாங்கள் பார்த்து விளையாடி இருக்கோம். அதில் நிறைய வந்து டேபிள் டென்னிஸ் பால், பிங் பாங் பால் பார்த்தா குட்டியாக இருக்கும். அகேன் அனதர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால், பிளாஸ்டிக் பால்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் திஸ் இஸ் இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஏரோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா இதில் இண்டோரும் ஆட முடியும், அவுட்டோரும் ஆட முடியும். ரெண்டுத்தையுமே ஆடி பார்த்துருக்கீங்களா? ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் திஸ் பால், இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் டு அஸ். பிக்கிள் பால் பற்றி பேசணுன்னா இண்டோரில் 26 ஹோல்ஸ் இருக்குது, அவுட்டோரில் 40 ஹோல்ஸ். ஸோ அவுட்டோரில் எதுக்கு 40 ஹோல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவுட்டோர் விளாட்றப்போ இந்த பந்தில் வந்து ஏரோடைனமிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா அவுட்டோர் காற்று நிறையா அடிக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் பெட்டராக பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா ட்ராவல் பண்ணும். இண்டோரில் அவ்வளோ தேவையில்லை, காற்றுலாம் பெருசாக அடிக்காது. ஸோ லார்ஜர் ஹோல்ஸ் அண்ட் கம்மி ஹோல்ஸ் இண்டோரில். ஸோ 26 to 40. ஸோ இந்த இண்டோர் அவுட்டோர் ஆடும்போது எது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்ட்ரெயின் ஆன் த பாடி அண்ட் வெல்ஸ் மோர் எஃபெக்டிவ் அங்கே ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பீங்களா? ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டோர் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் அவுட்டோர் நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆச்சு? எனக்கு அவுட்டோரில் தான் விளாட பிடிக்கும். ஏன்னா இண்டோரில் அந்த சல்ட்ரியாக இருக்கும், ப்ரீத் பண்ணுற ஒரு மாதிரி சஃபகேட்டிவாக. ப்ராப்பர் டென்னிஸ் பிளேயருடைய மைண்ட் செட். இல்லை, நானும் இண்டோரில் அவ்வளோவா விளாண்டதில்லை. இப்போது விளாண்ட ஒரு ரீசெண்டாக ஒரு டோர்னமெண்ட் போயிருந்தேன், மான்சூன் ஓப்பன் அப்படின்ட்டு குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் மணி அதுக்கு $1 lakh. $1 lakh? எஸ் மக்களே பார்க்க நோட் பண்ணிக்கோங்க. $1 lakh நல்லா ஹைலைட் பண்ணி ஜூம் பண்ணி அதையே பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரான்ஸ், யூஎஸ்லேருந்துலாம் நிறைய பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. குவாங்டாங், ஜெடிவிலியர்ஸ். இந்தியாவிலையும் நம்மளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ அது இண்டோர் தான், பட் ஆனால் இண்டோர் ஏசி. அதில் விளாட்றப்போ ஓகே நல்லா இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக எனக்கு அவுட்டோரில் விளாட பிடிக்கும். ஏன்னா ஆம்பியன்ஸ் பெட்டர், சன்னை பார்த்து விளாட்றதோ இல்லை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அவுட்டோரில் விளாட்றது என்றைக்குமே எனக்கு ப்ரிஃபர். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளியிலலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி வராங்க? ஆர் தே ஸ்பான்சர்ட் பை சம்படி? ஏதாவது சில கம்பெனிஸ் பேக் பண்ணுறாங்களா? ஏன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்ற போது இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ரைவேட் லீக் மாதிரி தான் இப்போ நீங்கள் நடத்தது இல்லையா? இட்ஸ் டோர்னமெண்ட் வேர் இட்ஸ் ஹெல்ட் பை ஒன் இண்டிவிஜுவல், ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு அவ்வளோ பேர் வெளியிலேருந்து வராங்கன்ற போது இட்ஸ் அ மேசிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா ஃபார் இந்த க்ரோத் ஆஃப் த ஸ்போர்ட்டுக்கு? கண்டிப்பாக பேக்ஸ். இந்தியாவில் இப்போ தான் பிக்கிள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே பெருசாக இருக்குது. எந்த மற்ற ஸ்போர்ட்டில் $1 lakh ப்ரைஸ் மணி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். ஆனால் இப்போது நீங்கள் மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் பிக்கிள் பால் ஹியூஜ்னா நான் எக்ஸாஜரேட் பண்ணல, இட்ஸ் வெரி வெரி ஹியூஜ். பேசிட்டு இருக்காங்களா ஒலிம்பிக்ஸ்க்கும்? ஆமாம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் இருக்கும்னு நம்புகிறோம். பட் அது இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்ஸில் இருக்கும். ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டென்னிஸ் கோர்ட் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு பிக்கிள் பால் கோர்ட்ஸாக கொண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு பிக்கிள் பால் எஃபெக்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வயசானவங்க, ஜூனியர்ஸ் எல்லாருமே விளாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க பிக்கிள் பாலை. அந்த ஒரு நான் இன்ஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணேன். தேர்ஸ் திஸ் ஒரு மாதிரி hey இது நல்லா இருக்குல்ல அந்த ஒரு ஃபீல். It could be the sound, it is the way you hold the racket, you know, and it could be the sound of this ball hitting that paddle or racket, whatever. மக்களே அந்த சவுண்ட் கேட்கணும்னா இப்போ கொடுங்க, டேப் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் அந்த சவுண்ட். ப்ளஸ் ஐ பர்சனலி ஃபெல்ட் அ கனெக்ட். இது நம்ம பண்ணும்போது சின்ன வயசில் யாராவது ஏதோ ஒரு ராக்கெட் ஸ்போர்ட் கண்டிப்பாக ஆடிருப்பாங்க. கண்டிப்பாக. இஃப் யூ ஆர் டன் தட் பிஃபோர், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இட் ரீகிண்டல்ஸ் யுவர் மெமரியே. இதை பண்ண முடியுதா, வி கேன் கிராக் திஸ்னு ஒரு ஃபீல் வருது. விமல், இது வந்து சொன்னால் ஒரு டக்குன்னு ஒரு வால் இருக்கா, அதை டேப் பண்ணலாம். பிகாஸ் த பால் இஸ் ஸ்லைட்லி பிகர். கரெக்ட். அந்த ராக்கெட் இஸ் ஸ்லைட்லி கன்வீன். நான் சொன்ன மாதிரி அது ஒரு வாகா இருக்குங்க. அது லிட்டில் ஒரு நல்ல ஒரு பாலை டேப் பண்ணுறதுக்கு உங்களால் மிஸ்ஸும் பண்ண முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஒரு டேபிள் டென்னிஸ் வச்சுக்கோங்களேன். நீங்கள் டேபிள் டென்னிஸ் ராக்கெட் ஒரு பேட்லேருந்து அடிக்கும்போது 90% கரெக்டாக போடும், ஒரு 10% மிஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டே இருப்போம், அடுப்போட சொல்லி விட்டு போயிடுவோம். ப்ளஸ் இதில் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கனெக்டிங் ஆர் மச் பெட்டர். ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் வந்துட்டே இருக்காது தடும்போதெல்லாம். அதுதான் பேக்ஸ். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன்லாம் மோர் டுவர்ட்ஸ் டெக்னிக்கல். பிக்கிள் பாலில் டெக்னிக்கல் அவ்வளோ விஷயம் பெருசாக உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் பண்ணுங்கள். ஆமாம், கரெக்ட். என்ஜாய் பண்ணுறீங்களா, ஓகே, எப்படி வேணால் அடிச்சுக்கோங்க, பந்து அந்த சைட் போயிடும். ஆனால் இந்த மாதிரி அமெச்சூர் பிளேயர்ஸ்க்கு விளையாடுறது ஈஸி, ரெக்ரியேஷனலாக விளையாடுறவங்களுக்கு ஈஸி. பட் ப்ரொஃபஷ்னலாக விளையாடுறது ரொம்ப கஷ்டம் பிக்கிள் பாலில்.
பட் தேர் ஹேஸ் டு பி அ ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் திஸ்ல விமல். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால டசன்ட் மீன் தட் நான் வந்து 2 ஒலிம்பிக்ஸில் போய் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. பட் தேர் ஹேஸ் டு பி ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் திஸ். நிறைய பேர் எடுத்து ஆடணும் இந்த ஸ்போர்ட்டை. கோச்சிங் மேனுவல்ஸ் வரணும், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அவங்களுக்கு தெரியணும். ஒரு ப்ரொஃபஷனலுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இட் ஹேஸ் டு கம் டவுன் டு காலேஜ் லெவல், ஸ்கூல் லெவல். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் இதை ஒரு கெரியராக எடுத்துகிட்டு இந்த ஒரு ஸ்போர்ட்டை ஒரு கெரியர். இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட்னா அப்படி ஒன்று இருக்குது, ஒரு ஃபுட்பால்லாம் இருக்குது, ஒரு ஹாக்கி இருக்குது, டிடி இருக்குது, அத்லெட்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஒரு பிக்கிள் பாலை ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் ஆர் தேர்? அதை எப்படி நீங்கள் ஹவு டு யூ சி த சிஸ்டம் கெட்டிங் அட்ரஸிங் தட்? கண்டிப்பாக பேக்ஸ் லைக் எனி அதர் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்சிட்டிஸ்குள்ளே கொண்டு வரணும், ஸ்கூல்ஸ்குள்ளே கொண்டு வரணும். அண்ட் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் யூனிவர்சிட்டி, இன்டர் யூனிவர்சிட்டி அதெல்லாம் நடக்க போகுது பிக்கிள் பாலுக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா கேலோ இந்தியாவில் சேர்த்துருவாங்க, நேஷ்னல்ஸில் சேர்த்துருவாங்க. அண்ட் தென் ஏற்கனவே ஒலிம்பிக்ஸ்க்கு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இது க்ரோ ஆகலை, மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்போர்ட் என்னன்னா பிக்கிள் பால் தான். ஸோ ஓவராலாக இந்த உலகத்தில் பெருசாக ஒரு பெரிய இடத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு பிக்கிள் பால். ஸோ ஒரு காமன் மேனாக கேட்குறேன், நான் ஒரு பிக்கிள் பால் ஆடுன்னு சொன்னால் பேசிக்காக என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்? பேசிக்கலாக என்ன வேணும்னா ஒரு பேடல் வேணும். பால்ஸ் ஏற்கனவே நீங்கள் கோட்டை ரெண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா அங்கேயே பால்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் சில இடத்துல பேடல்ஸுமே கொடுப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நான் மார்க்கிங் ஷூ தேவை. நீங்கள் டென்னிஸ்க்கோ இல்லை பேட்மிண்டனுக்கோ யூஸ் பண்ணுற ஷூ இருந்தால் போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் க்ளோதிங், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பேடல் வந்து ஒரு 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 பேசிக் ஒரு பேடல் வாங்கினா என்ன காஸ்ட் அது விமல்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1200 இருக்குது. ஆனால் அந்த 1200 பேடல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் உடஞ்சிரோன்னே சொல்லலாம். பட் அதுக்கு மேலேயும் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் பேடல் இந்த மாதிரி பேடல் வாங்கணும்னா ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் ஃப்ரம் 14,000 ஒரு 25,000 வரைக்கும் போகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரோவாக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் ரெக்ரியேஷனல் ஆடிங்கன்னா சொன்னால் நீங்கள் சொல்ல 1500 ஆரம்பிச்சு இப்போ லைக் எனி அதர் ஸ்போர்ட் ரெக்ரியேஷனலாக விளையாடுறவங்களே அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேடல் கண்டிப்பாக வாங்கிடுறாங்க. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இதில் டென்னிஸ் மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் மாற்ற வேண்டியதில்லை, டேபிள் டென்னிஸ் மாதிரி ரப்பரை எடுத்து திருப்பி போட வேண்டியதில்லை, ஆர் பேட்மிண்டன் மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் மாற்ற வேண்டியதில்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்ரியேஷனல் பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்குலாம் வந்து இந்த கிரிட் போயிடும் விளாட. ஸோ எனக்கு வருஷத்துக்கு ஒரு 8 பேடல் 10 பேடல் தேவைப்படும். ஆனால் ரெக்ரியேஷனலாக விளாட்றவங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டோர்னமெண்ட் ஆட போகும்போது எப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க ஒரு டோர்னமெண்ட்டாக உள்ளே போகும்போது? ஏன்னா எனக்கு விமல் பற்றி தெரியும். இந்த ட்ரெயினில் போகும்போது யோசிச்சிட்டே போனோம் பேக்ஸ் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. விமல் என்கிட்ட லஞ்சில் ஆரம்பிச்சானா டின்னர் வரைக்கும் போகும். இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்படி போனேன், அவன் கடைசியில் இப்படி பண்ணிட்டான், குவார்டர் ஃபைனலில் செமிஃபைனலில் இப்படி உதவாங்கன்னு, அவன் இப்படி ஜெயிச்சான்னு நிறைய கதை நான் கேட்டிருக்கேன் விமல்கிட்ட. பட் பிக்கிள் பால் பற்றி நான் கேட்கல. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் யூ, பிக்கிள் பால் டோர்னமெண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஓகேடா நம்ம டென்னிஸில் பெரிய பிஸ்தாடா, எனக்கு யாரும் தெரியுமாடா அப்படின்லாம் யோசிச்சு போனீங்களா? எப்படி இருந்துச்சு? இல்லை அப்படிதான் நினச்சிட்டு போனால் நான் வச்சு செஞ்சுட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் என்னாச்சுன்னா, நான் ஒரு 1 வீக் விளையாண்டுட்டு ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட் வச்சாங்க. ஸோ அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட். அதில் 1 வீக் தான் ஆடினேன். இமீடியட்டாக ஒரு பிரான்ஸ் மெடல் அடிச்சிட்டேன் டபுள்ஸில். அது முடிச்சுட்டு இன்னொரு 2 வீக்ஸில் இன்னொரு டோர்னமெண்ட் வச்சாங்க. நான் இப்போ மான்சூன் ஓப்பன் போயிட்டு வந்தேன். போன வருஷம் நடத்தின மான்சூன் ஓப்பன் போயிட்டு ஓகே நம்ம நல்லா விளாட்றோம், 1 வீக் தான் ஆச்சு, மெடல்லாம் அடிச்சிட்டோம், அப்படின்னு நினச்சிட்டு போனேன். 111 லவ் 11 111 அடித்து அமிச்சிட்டாங்க திருப்பி சென்னைக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஓகே ரியாலிட்டி செக் மாதிரி கண்டிப்பாக இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கா பிக்கிள் பாலில். இந்த ஸ்போர்ட்டும் ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணி தான் விளையாடணும், இல்லைனா ஜெயிக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்போர்ட்டில் ட்ரெயின் பண்ணி இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனல், தமிழ்நாட்டில் இன்னும் ப்ரொஃபஷனல் அந்த ஆஸ்பெக்ட் வரல. ஸோ நான் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு யாரும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை. நானே ஒரு PPR சர்டிஃபைட் கோச் தான் பிக்கிள் பால். PPRங்கிறது வாட் இஸ் தட் எக்ஸாக்ட்லி மீன்? PPR சர்டிஃபைட் கோச், ப்ரொஃபஷனல் பிக்கிள் பால் ரெஜிஸ்ட்ரி. ஸோ யூஎஸ்ல இட்ஸ் பிக் திங். PTRன்னு இருக்குது டென்னிஸ்க்கு, அதே மாதிரி பிக்கிள் பாலுக்கு PPR. ஸோ அது இருந்தால் யூஆர் அ சர்டிஃபைட் கோச் அப்படின்னு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபைட் கோச், கரெக்ட். உங்களால் ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஆக்டிவ்லி பிளேயிங் திஸ் when you are 27. Yes. So by the time you reach 35 or 40 in a 10 years down the line, you will be in a position where you can actually participate as an individual as well as coach, right? அந்த மாதிரி opportunities நிறைய இருக்கு where you can groom lot of talents with your experience of playing. அது ஒரு very good position to have. கண்டிப்பாக பேக்ஸ். as the sport grows you also grow. நீ ஸ்போர்ட்டோட க்ரோ பண்ணலன்னா அந்த ஸ்போர்ட் ஒன்று சாப்பிட்டு முடிக்கிறோம், அதுதான் உண்மை. ஸோ எனக்கு பிடிச்சி ஆரம்பித்தது, அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு தீனி போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் போகிறீங்க அங்கே பாம்பேயில் ஒரு ரியாலிட்டி செக்கு, ஓகே இதுதான் தேவை, விமல் நம்ம பின்னாடி இருக்கோண்டா, நம்ம ஓடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை டிசைட் பண்ணிக்கிறீங்க. தென் யூ ட்ரெயின் ஹார்டர். அதுக்கப்புறம் சவுத் இந்தியா பிரீமியர் லீக் வருது. தட்ஸ் வென் யூ பிகேம்
ஓகே பிக்கிள் பால்னா சவுத் இந்தியாவில் விமல் இருக்காண்டா அப்படின்னு அந்த ஒரு சவுத் இந்தியன் கண்டிப்பா. அந்த அந்த சவுத் இந்தியா ரீஜனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்டட் Yes. நோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் யூ. கண்டிப்பா. அந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்துச்சு? வாட் டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக அங்கே நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க டு தட் மும்பை ஈவெண்ட்? ஸோ சவுத் இந்தியா மும்பையில் ஓப்பனாக சொல்லணும்னா லெவல் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் இங்கே அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லாம் வரல. பட் சவுத் இந்தியா ப்ரீமியர் லீக்ல நம்ம தமிழ்நாட்டிலும் சரி சவுத் இந்தியாவிலும் சரி நிறைய சூப்பரான டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் சவுத் இந்தியா ப்ரீமியர் லீக் வரப்போ ஆக்ஷன்ஸ்லாம் ப்ரொஃபஷ்னலாக ஐபிஎல்லாம் எப்படி நடக்குமோ அதெல்லாம் பக்காவாக நடந்துச்சு. அண்ட் தென் நானும் செலக்ட் ஆனேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வி காட் த்ராஷ்ட். சம்மாட்டி வாங்கினோம். அப்புறம் ஒரு டீம் ஈவெண்ட் கரெக்ட். அந்த மேட்ச் தோற்றதுக்கப்புறம் பல இதெல்லாம் மாற்ற வேண்டியதுச்சு குரூப்பில். நாங்கள் பிளேயர்ஸாக எங்கள் டீம் ஓனர் அண்ட் கேப்டன் கிட்ட பேசி இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் தோக்கலை. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த சவுத் இந்தியா ப்ரீமியர் லீக் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டே இருந்தோம். ஸோ அங்கே எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஓகே விமல் ஒரு நல்ல பிளேயர். பிகாஸ் என்னோட டீம் புரிஞ்சுக்கிட்டாங்க விமல் இருந்ததுனால வி வர் ஏபிள் டு வின். அவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா அந்த இதில் டீமுக்காக அப்படின்னு தே அண்டர்ஸ்டுட். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி. ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருந்துச்சு எனக்கு. ஓகே பிக்கிள் பாலில் அச்சீவ் பண்ணியிருக்கோம், மேலே டோர்னமெண்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் யூ வுட் ஹவ் கான் பேக்கில் அந்த டைமில் ஓகே நம்ம டென்னிஸை விட்டுட்டு இங்கே வந்தது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நம்ம ஜெயிக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர். கண்டிப்பாக நம்மளே ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி ஓகே ரைட்டு தப்பு பண்ணடா விமல் நீ கரெக்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி ரீசெண்டாக மும்பையில் நடந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் நீங்கள் கூட உங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க தட் யூ காட் த பெட்டர் ஆஃப் த கைஸ் ஹூ பீட் யூ லாஸ்ட் டைம் ஈவன் தோ யூ குட் ஹவ் டன் மச் பெட்டர் பட் அட்லீஸ்ட் யூ நோ தட் ஓகே நம்ம முன்னாடி ஒருத்தன் ஜெயிச்சானா அவன் அந்த ஜெயிச்சிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஐ இம்ப்ரூவ் ஆன் தட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எங்கே நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க நம்மளோட பெட்டராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அண்ட் வேர் யூ ஹேவ் இம்ப்ரூவ்ட் ஓவரால்? ஸோ லாஸ்ட் இயர் விளாண்டதுக்கும் இந்த இயர் விளாண்டதுக்கும் ஐ ஷுட் டெஃபினெட்லி தேங்க் அபிஷேக் அண்ட் ஆதித்யா அண்ட் சுஜித். இவங்க எல்லாருமே டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸு. தேவ் பீன் அ பிக் பேக் போன் ஃபார் மீ. ஈவன் இன்க்ளூடிங் ரஜத் கமலண்ணா, சரத் கமலண்ணாவோட பிரதரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் அபிஷேக் அண்ணா என் டோர்னமெண்ட்டில் ஆஸ் அ டெம்பரரி கோச்சாக வந்து எனக்கு மேட்சஸ்லாம் பார்த்து ஒரு மென்டல் ஆஸ்பெக்டில் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு 1 வீக் முன்னாடி நம்ம பேக்ஸ்னாலாம் ஒன்றா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில். சொல்லிக்கலாம் ஓகே. பட் கண்டிப்பாக பேக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆஃப் கோர்ட்டும் சரி மைக்லேயும் சரி. அண்ட் நான் போயிட்டு வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன் இமீடியட்டாக சிக்னு. ஏன்னா பேக்ஸ்க்கு தெரியும் ஒலிம்பிக்ஸோட கமெண்ட்ரி எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு 4-5 நாள் அதிலே போயிடுச்சு. ஃபீவர், பாடி பெயின் அதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே அபிஷேக் அண்ணா ஆதித்யாவெல்லாம் கூப்பிட்டு அந்த சைடு 2 பேர் நான் ஒருத்தன் தான் இந்த சைடு எவ்ரிடே ஒரு 2 hours ட்ரெயின் பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் மட்டுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. ஓகே ஐ ப்ரிப்பேர்ட் வெல், டீசென்ட்லி ப்ரிப்பேர்ட் வெல் அப்படின்னு நினச்சிட்டு டோர்னமெண்ட் போனேன். அண்ட் நேஷ்னல் சாம்பியன் அடித்தேன். அஷுதோஷ் மேத்தா அப்படின்னு அஷு மேத்தான்னு சொல்லுவாங்க. அண்ட் போன வருஷம் மான்சூன் ஓப்பனில் நான் குவாலிஃபை ஆகலை மெயின் ராக்கு. ஒருத்தர் மெயின் ராக்கு குவாலிஃபை ஆகி பிரான்ஸ் மெடல் அடித்தான் அந்த மான்சூன் ஓப்பனில். அவனை இந்த வாட்டி நான் தோக்கடித்தேன் குரூப் ஸ்டேஜஸ்லேயே. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியன் ஓப்பன் மும்பையில் வந்து அர்மான் பாட்டியாவையும் ஹர்ஷ் மேத்தாவையும் அர்மான் பாட்டியா இஸ் த பெஸ்ட் இந்தியன் பிக்கிள் பால் பிளேயர்னு நான் சொல்லுவேன். ஹர்ஷ் மேத்தா டபுள்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்கள வந்து டபுள்ஸில் 15-14 டீம் ஈவெண்ட் ரேலி பாயிண்ட்ஸில் ஜெயித்தோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. அண்ட் ஆதித்யா ருஹேலா அவன் இந்தியாவில் சிங்கிள்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். அவனை வந்து கண்டிப்பாக ஒரு 12-15 ஸ்கோர் கணக்கில் டீம் ஈவெண்ட்டில் தோற்றேன். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், நல்ல ஒரு மேட்ச் விளாண்டான். அண்ட் எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த லீக்குள்ளே வரோம், நம்மளும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இன்னும் சென்னையில் தமிழ்நாட்டில் அந்த ப்ராப்பரான ட்ரைனிங் எத்திக்ஸ் இன்னும் வரல. அது அசோசியேஷன் தான் ஏதாவது பண்ணணும் ஸ்டெப் இன் பண்ணி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லா ஒரு ஸ்போர்ட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ வென் டு யூ திங்க் ரியலிஸ்டிக்லி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்னு நினைக்கிறீங்க? டு ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜ் லெவலில் அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் அப்ரோச். ஓகே இந்த ஸ்கூல் டோர்னமெண்ட் இங்கே நடக்கும், இந்த காலேஜ் டோர்னமெண்ட் இங்கே நடக்கும், இந்த டைம் நடக்கும், அந்த மாதிரி எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை எப்போக்குள்ளே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி a little bit லேட். ஏன்னா மற்ற ஸ்டேட்டு மற்ற சிட்டிஸ்லலாம் சூப்பராக பண்ணிட்டு வராங்க. சென்னையில் இன்னும் அந்த மாதிரி பிக்கப் ஆகல. பட் அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் போய்கிட்டு இருக்கு அதை நோக்கி. இப்போ உங்கள் ஜெர்சியில் வந்து ஸ்டாண்ட் அவுட் பிக்கிள் பால்னு இருக்குது. தேர் யுவர் ஸ்பான்சர்ஸ் இல்லையா? தே ஹவ் சப்போர்ட்டட் யூ ஃபார் குவைட் அ வைல் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா பிக்கிள் பாலுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. மக்களே சப்போஸ் நீங்கள் ஐ டேக் திஸ் டைம் டு சே தட்
நீங்கள் பிக்கிள் பால்லாம் எப்படி ஆடணும்னு நினச்சிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. வி ஹவ் கவர்ட் லாட் ஆஃப் பிக்கிள் பால் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது பிக்கிள் பால் டோர்னமெண்ட் நடத்துறீங்கன்னு சொன்னாலும் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். நாங்கள் அதை வந்துட்டு எங்களோட சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இதில். பிகாஸ் விமல் ஒன்லி ஹெல்ப் மீ கெட் டு தட் பர்சன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது ஓகே இவ்வளோ பேர் வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் ஐ வி ஸ்டார்ட் டூயிங் லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் தட் ஈவெண்ட் as well. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட்லேருந்து அவங்க வரும்போது you feel that I stand out from the rest ன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல லைக் வாட் தி ஸ்பான்சர். மக்களே நான் காசுலாம் வாங்கலைங்க, இது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இல்லை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ப்ரோஎக்ஸார்னு ஒரு கம்பெனி கூட இருந்தேன். The difference was that the company Standout is sponsoring me right now. இந்த கம்பெனியோட ஓனர் வந்து she's an Italian. அவங்களும் ஒரு அத்லீட் தான். she's playing professional pickleball in Australia, Italy and everywhere around the world. அண்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக சப்போர்ட் பண்ணுறதோட ஒரு அத்லீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் மச் மோர் பிக்கர் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆஸ் அன் அத்லீட் நானுமே அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் பேடில்ஸ், மற்ற டாப் நாச் பேடில்ஸை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஸ்டாண்ட் அவுட் இஸ் டெஃபினெட்லி ஸ்டாண்டிங் அவுட்னு தான் சொல்லுவேன் நான். ப்ளஸ் இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸில் நம்மளை பேக் பண்ணி ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பேடில் இட் காஸ்ட் நீங்கள் சொன்னீங்க 15,000 40,000 ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கிட் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த கிட் பேக்கில் நீங்கள் ஒரு 3-4 பேடல் வச்சுருக்கீங்க, பால்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கான ட்ரைனிங் கியர் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் முதல்ல ஒருத்தங்க பார்க்குறாங்க அதுக்கு நெட்டில் ஆர் உங்களுடைய கோர்ட்டில் அவங்க யோசிப்பாங்களா சரி நம்மளும் அண்ணா நம்மளை யாராச்சும் இந்த அண்ணா மாதிரி ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு பிலீஃப் நீங்கள் அடுத்தவங்களை கொடுக்குறீங்களா பை டூயிங் திஸ்? கண்டிப்பாக பேக்ஸ், கண்டிப்பாக எனி ஸ்போர்ட் ஃபார் தட் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்னா மற்ற ஸ்போர்ட்டுக்குலாம் ப்ரூவன் ஹிஸ்ட்ரி இருக்குது. கண்டிப்பாக. பட் இதுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் நடமாடுற ஒரு எக்ஸாம்பிள். அந்த அண்ணனுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஒருத்தவங்க கொடுத்தாங்கப்பா, நமக்கு யாராவது மாதிரி கொடுப்பாங்க நம்மளா அப்படின்னு ஒரு பிலீஃப் வரணும்ல. கண்டிப்பாக அந்த இது ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் மணிலாம் நிறையா இருக்கிறப்போ இன்னும் நிறைய பிளேயர்ஸ் விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆக்ட்ரஸஸ்லாம் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. சமந்தாவாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், அண்ட் ஜான்வி கபூராக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் கரண் ஜோஹர், டைரக்டர் சஷாங்க் கைத்தானி, இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக்கிள் பால்காக. ஒரு 5 years or 7 years டவுன் த லைன் பிக்கிள் பால் ஸ்போர்ட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ஸ்போர்ட் எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் எனி ஸ்போர்ட் கிரிக்கெட்டுக்கு க்ளோஸாக இந்தியாவில் கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பிக்கிள் பாலில் தான் இருக்க முடியும். தட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவலி தட்ஸ் அ பிக் ஸ்டேட்மெண்ட். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் ரோட்டில் நிறைய பேர் கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க. ஒரு பாலு ஒரு பேட் இருந்தால் போதும், எங்கே வேணால் விளாடலாம். பிக்கிள் பாலும் அதே மாதிரி தான். வயசுக்கு எந்த தடங்களுமே கிடையாது. எந்த ஏஜ் கேட்டகரி வேணால் எடுத்து விளாடலாம், ஜாலியாக விளாண்டுட்டு போகலாம். ஒரு பேடில் ஒரு பால் இருந்தால் போதும், செவுத்தில் அடிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கலாம், இல்லை ரோட்டில் போய் சும்மா ஒரு லைனை போட்டு விளாண்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் பிக்கிள் பாலுமே. நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். சின்ன கோட் தேவைப்பட்டா போதும். கண்டிப்பா லைக் கோட் கூட தேவையில்லை. லைக் ஹவ் பேட்மிண்டன் ஆக்சுவலி நீங்க ஆக்சுவலா ஒரு கட்டாந்தரம் இருந்தா போதும், உங்க வீட்டு மொட்டை மாடல ஒரு நெட்டை வச்சு நீங்க பண்ணீங்க, சேஃப் பிளேஸ், சேஃப் டு ப்ளே, யூ கேன் ஆக்சுவலி ப்ளே. இல்லையா? ஒரு லெவல் பிளேயிங் சர்ஃபேஸ், இட்ஸ் a hard surface தான் குட். ஆமா, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் என்ன மொட்டை மாடலாம் ஆடுறீங்களா? நான் நிறைய வீடியோஸ் இருக்குது. நானும் அம்மாவும் விளாண்டுட்டு இருப்போம் பிக்கிள் பால் மொட்டை மாடியில். என் வீட்டில் ஒரு 4 டாக்ஸ் இருக்குது. ஸோ 3 பேர் வந்து மொட்டை மாடியில் விளாண்டுட்டு பால் வேணும்னு சுற்றி வரதும் ஈவினிங் டைம்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ விமல், நீங்கள் ஒரு சைடில் பிக்கிள் வச்சுருக்கீங்க, பட் வாட் யூ டூ அதர் தன் தட்? இப்போ நீங்கள் கமெண்ட்ரி கூட பண்ணுறீங்க, ஆப்வியஸ்லி ஒரு ப்ராட்காஸ்டர், நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வேர் டு யூ see yourself in a career like this? Pickleball, I definitely want to be the best player in the world. My first step would be to become the best player in India. And கொஞ்சமாக ஸ்டெப் இன் பண்ணி அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளாட ஆரம்பிக்கணும். ஐ வாண்ட் ப்ரூவ் தட் ஓகே, இந்தியாவிலேருந்து டென்னிஸில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தெரியும். ரோஹன் போப்பனா இருக்கார், சுமித் நாகல் சிங்கிள்ஸில் இருக்கான், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ராம்குமார், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அனிருத் சந்திரசேகரா இருக்கட்டும், இல்லை மணிஷ் சுரேஷ்குமார் ஆர் நிக்கி புனாச்சா, அவங்க எல்லாமே டென்னிஸில் இப்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பிக்கிள் பாலில் இருந்தும் வேர்ல்டில் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்டில் இந்தியன்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்எல், நீங்கள் நிறைய இப்போ நேம்ஸ் சொன்னீங்களே, அந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க, அவங்களும் நிறைய பேர் நீங்கள் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கேட்டிருப்பாங்கல்ல, ஏன்டா விமல் டென்னிஸை விட்ட, நீ ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க டெஃபினட்டாக. அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களுடைய கொஷின்ஸ் உங்களுக்கு என்னவா இருந்தது, நீங்கள் என்ன எப்படி ரிப்ளை பண்ணீங்க? அதுக்கு கேட்காத ஆளே இல்லை. என்னடா பிக்கிள் பால் விளாட ஆரம்பிச்சிட்டா, டென்னிஸ்க்கு அவ்வளோதானா, ஏற கட்டிட்டே அது இதுன்னு கேட்டாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே பேரண்ட்ஸ் மாதிரியே தான், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு பெரிய சர்க்கிள் கிடையாது, ஒரு சின்ன சர்க்கிள் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அந்த சர்க்கிள், சின்ன சர்க்கிள் உள்ளே இருக்கிறது ஒரு வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் அந்த கேள்வியும் கேட்க முடியும், நானும் அவங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ
என்னடா டென்னிஸ் அவ்வளோதானா அப்படின்னா எப்படி போயிட்டுருக்கு இந்த ஸ்போர்ட்டு, வாட் யூ சி, நீங்கள் கேட்ட கேள்வியை தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்காக நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என் வேலையே இருக்கு. ஒரு பாலு அதுல 26 ஹோலு அந்த மாதிரி தான் பண்ணிருப்பீங்க. ஒரு பேடில் இது இருந்தா போதும், வாங்க விளையாடலாம், மொட்டை மாடு இருக்கா வாங்க விளையாடலாம் அப்படிதான் கூப்பிட்டுருப்பீங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிக்கிள் பால் விளையாடுறத. ஒரே நிமிஷம் சொல்லியே ஆகணும். சும்மா போயிட்டு இருந்தாங்க, 7 AM போயிட்டு இருந்தேன், வாயா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டேன். அன்னைக்கு வந்தது தான் இந்த பிக்கிள் பால் அடிக்ஷன் எனக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் பிக்கிள் பால் ராக்கெட் எங்கே டெய்லி வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன், ஒரு ராக்கெட் வாங்கணும் ஒரு ராக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு என்ன ஒருனா, நீங்கள் கிரிக்கெட் பற்றி சொல்லிட்டீங்க, ஒரு கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் பிக் திங் மேபி ஒரு 15 years 20 years இட் மை டேக். நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 years வச்சுக்கோங்க, அவ்வளோ ஷார்ட் பீரியடில் வரும்ன்றீங்க. ஸோ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கே அந்த விஷயம் சொன்னால் $1 lakh USD ப்ரைஸ் மணி வந்து ஒரு டோர்னமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற போது, ப்ளஸ் அவ்வளோ பேர் வெளிநாட்டில் வந்து ஆடுறாங்க அப்படின்ற போது, இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டாக மாற்றுக்கான வாய்ப்புகள் பயங்கர ஹையாக இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஆஸ்திரேலியாவிலாம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க நடத்துட்டாங்க. வேறு பிக்கிள் பால் அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்குது. மேஜர் லீக் நடக்குது ஆக்சுவலாக, மேஜர் லீக் பிக்கிள் பால் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லீக்ஸ்லாம் இருக்கும்போது when do you think India will be really ready to jump onto that okay franchise? ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், பேட்மிண்டனில் இருக்குது, உங்களுக்கு டேபிள் டென்னிஸில் இருக்குது, கிரிக்கெட் கேட்கவே வேண்டாம், எல்லா ஸ்போர்ட்டுமே ஃபுட்பாலில் இருக்குது ஃப்ரான்ச்சைசி. ஸோ நிறைய ஸ்போர்ட்டில் இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் வந்துச்சு. when do you really think that the pickleball would be ready? next year for sure, but it will be more of இருக்கிற லிமிடெட் பூல்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் நினைக்கிறது அப்படி, ஆனால் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் மேஜர் லீக் பிக்கிள் பால் இந்தியாவுக்கு வருது, பிபிஏ டூர் இந்தியாவுக்கு வருது, அண்ட் வேர்ல்ட் பிக்கிள் பால் லீக் நடத்த போகிறாங்க. கௌரவ் நட்டேக்கர் அவர் நடத்திட்டு இருக்காரு. ஸோ சென்னையோட ஃப்ரான்ச்சைஸியை ஓன் பண்ணுறது சமந்தா தான். ஓ ரைட், நைஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய லீக்ஸ் வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கிள் பாலுக்கு. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். பிகாஸ் நான் டேபிள் டென்னிஸ் நான் ரிசர்ச் பண்ணேன், 7 பேருக்கு ஒரு டிடி போட்டிருக்கான் சைனாவில். this could be a place where a lot of people start playing on their rooftops. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சேஃபர் பிளேஸாக வச்சுட்டோன்னு சொன்னால், மேலே வெளியே பால் எங்கேயும் போகாமல் சொன்னால், தென் திஸ் இஸ் ஐடியல் ஸ்போர்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் நெட்டு மட்டும் கட்டினா போதும். வேறு இட் டசன்ட் இன்வால்வ் டூ மச் ஆஃப் பவர் பிளே. ஒரு டென்னிஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹேண்ட் டீப்பாக அடிக்கணும், ஒரு பேக் ஹேண்ட் பயங்கரம், சும்மா டேப் இன் தான் இல்லையா? அவ்வளோவே தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அங்கே மும்பையில்? கரெக்ட், லிட்டரலி ஒரு டார்கெட்டை வச்சுட்டு we were just hitting targets. நைஸ். ஸோ ஆக்சுவலி லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பிக்கிள் பால்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி பிக்கிள் பால் போயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் விளையாடுறதுக்கு. அவங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பசங்களை மேபி எப்படி ஒரு பேட்மிண்டனுக்கு ஒரு ஃபிட்னஸ்க்கு அனுப்புறீங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஐ திங்க் வில் ஸ்டார்ட் சென்டிங் டு பிக்கிள் பால் as well அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மோர் தன் திஸ் ஒரு கமராடரி கிடைக்குது விமல். திஸ் ஸ்போர்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டீம் கேமில் 2 பேர் இருக்கீங்க, ஒரு வயசானவங்களோட நீங்கள் ஆடுங்கன்ற போது, ஏன்னா அந்த ஸ்பிளிட் ஏஜ் கேட்டு தான் சொன்னீங்க நீங்கள் அது. ஆமாம். ஸோ ஒரு 40+ ஒரு 20 year ஆடும்போது எப்படி இருக்கும், ஒரு 15 year old வித் 35 year old ஆடுறது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பாண்டிங்கான டிஃப்ரெண்ட் இருக்குது. மிக்ஸ் டபுள்ஸ் இதெல்லாம் கிடையாது. கரெக்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் பயங்கரமாக இருக்குன்னு நான் இதில் சென்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதில் வந்து ஐ சி திஸ் as a வேல்யூ, ஒரு வேல்யூ ஆட். ஒரு ஸ்போர்ட் நீங்கள் எதுக்கு அனுப்புறீங்க, ஜெயிக்கணும் தோணுற விஷயம் நம்பர் 1 உங்களுக்கு அது ஒரு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் ஃபார்மாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அது ஆக்சுவலாக இட்ஸ் ரியலி ஹெல்ப்னு தோணுது. விமல், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அபவுட் பிக்கிள் பால். மக்களே, விமல்கிட்ட நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணால் கேட்டு ஒரு மேன்லேயே வாங்கி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். யூ கேன் ஆல்சோ ரீச் அவுட் டு விமல். விமலோடைய கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் பிக்கிள் பால், நீங்கள் டெஃபினட்டாக விமல், கண்டிப்பாக ஐ டேக் த லிபர்ட்டி இன் சேயிங் திஸ். அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக, எனி டே. தேங்க்யூ பேக்ஸ். ஸோ விமல், ஐ ரிமெம்பர் 96 அட்லாண்டா கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லியாண்டர் பேஸ் பிரான்ஸ் மெடல் அடிச்சார். தென் டென்னிஸ் பிகேம் அ பிக் டாக்கிங் பாயிண்ட் அந்த ஒரு சிங்கிள்ஸ் ஈவெண்ட்டுக்கும். அண்ட் தென் ஹிஸ் சக்ஸஸ் இன் டபுள்ஸ். கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம டபுள்ஸில் நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம். பட் த இனிஷியல் ட்ரிகர் ஸ்டார்டட் வித் சிங்கிள்ஸ் பிரான்ஸ் மெடல். கரெக்ட். 96 அட்லாண்டா. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் அந்த வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சு. கண்டிப்பாக ஒரு ஒலிம்பிக் மெடல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஒலிம்பிக் மெடல். ஸோ அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் ஒரு குளோபல் லெவலில் ஒரு டென்னிஸ் பிளேயர் அடிச்சது அப்படிங்கிறது தட் ரியலி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரொம்ப சின்ன பையன் அப்போ நான் லியாண்டர் பேஸ் அடிச்ச அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. டென்னிஸ் நம்மளும் பண்ணடா, ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆம்பிஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பிக்கிள் பாலில் டூ யூ சி ஒரு நீங்கள் இப்போ சிங்கிள்ஸ் விளையாடுறீங்க, டபுள்ஸ் இருக்கீங்க, மல்டிப்ளேயர்ல இருந்திருக்கீங்க. ஸோ எது உங்களுக்கு பெட்டர் ஃபார்மேட்டாக நினைக்கிறீங்க ஃபார் பீப்புள் டு ஆக்சுவலி கம் இன் அண்ட் பார்ட்டிசிபேட் அண்ட் ஸ்டார்ட் வின்னிங் பிக்? சிங்கிள்ஸ்க்கு இன்டென்சிட்டி நிறையா தேவை, ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும், ஏன்னா ஓடிட்டே இருப்பீங்க சைட் டு சைட், என்டியூரன்ஸ் நிறையா தேவை. டபுள்ஸ்க்கு இதெல்லாம் பெருசாக தேவையில்லை, ஆனால் உங்கள் பேக் காலியாகும், லோவர் பேக் பெயின் நிறையா வரும். ஏன்னா நீங்கள் எப்பவுமே வால்யூம் பொசிஷன்லேயே இருப்பீங்க. கரெக்ட், நீங்கள் எப்பவுமே லோவாகவே தான் இருக்கீங்க.
ஸோ அதனால ப்ளஸ் இஸ் வால்யூம் மார்க் ஆல்சோ இருக்குல்ல, அது தாண்டியும் போகக்கூடாது. நீங்கள் நான் வாலி ஜோன் தாண்டி போக முடியாது, ஸ்டெப் இன் பண்ணி விளையாடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது பிக்கிள் பாலில். சிங்கிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, பட் நான் சொன்ன மாதிரி என்டியூரன்ஸ் நிறையா தேவை. ஆனால் இப்போ வயசானவங்களோ சரி, ரெக்ரியேஷனலாக விளையாடுறவங்களோ சரி, டபுள்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது நிறைய பேர் எனக்கு ஃபிட்னஸ் வேணும், ஃபிட்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக பிக்கிள் பால் உங்களுக்கு தான். ஃபிட்னஸ் தேவைன்னா வந்து டபுள்ஸ் விளையாடுங்க, சிங்கிள்ஸ் விளையாடுங்க, என்ன வேணால் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆனால் சிங்கிள்ஸ் ப்ரொஃபஷனலாக விளையாடணுன்னா நீங்கள் நிறையா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஸ்வெட்டு எல்லாத்தையும் ஸ்வெட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒர்க் இல்லைனா சிங்கிள்ஸில் அச்சீவ் பண்ண முடியாது. டபுள்ஸில் ஓகே, நிறைய அமெச்சூர் டோர்னமெண்ட்ஸ்லாம் வருது, நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டை விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி அமெச்சூர்ஸ்க்கு நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பிக்கிள் பால். கொஞ்சம் கிரியேட்டிவாக இன்வென்டிவாக நீங்கள் டபுள்ஸில் நிறைய ட்ரை பண்ண முடியும், பிகாஸ் யூ கேன் கட் தி ஆங்கிள்ஸ் டவுன். கரெக்ட். உங்களால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கோர்ட்டை வந்து கவர் பண்ண முடிஞ்சா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உருவாகும் பிக்கிள் பால் மூலயமா. நைஸ். ஃபார் எனி ஸ்போர்ட் வச்சுக்கோங்களேன், இப்போது ஸ்போர்ட் மட்டும்தான் அந்த மற்ற எல்லா கண்ட்ரியுமே ஒன்று கூடி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு அந்த பவர் இருக்குது. பாலிடிக்ஸ், எஜுகேஷன் எதுனாலையுமே அதை பண்ண முடியாது. ஒன்லி ஸ்போர்ட் கேன் டூ தட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நவ் விமல், ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களோட. கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்பாட்டில் போட்டுடலாமா? ரைட். ஸோ இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ மூவி, வாட் வுட் த டைட்டில் பி? MS தோனின்னு சொல்லலாம். ஏன்னா ஐ ஹவ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். டைட்டில் MS வந்து இருக்குன்றீங்க, பார்ட் 2லாம் வேண்டாம். இல்லை, அது போதும். ஏன்னா அந்த படம் ஒரு அத்லீட்டாக அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அதில் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. வி கேன் ரிலேட் ஆக்சுவலி தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த ஒரு சரத் கமல் அண்ணாவுமே சொல்லியிருந்தாரு, கரெக்ட், இந்த மாதிரி என்னாலையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சது, என் லைஃபுமே அப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே அப்படி தான். ஒன் செலிபிரிட்டி யூ லவ் டு ஸ்வாப் லைவ்ஸ் வித் ஃபார் அ டே? கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். Describe yourself in one word. Passionate. Okay. What is the one secret talent that nobody knows about you? I have a lot of talents. I'm a drummer, I'm a tennis player, I've got medals in badminton, I've won in swimming. டென்னிஸில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ பிக்கிள் பாலும் போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் ஐம் வேர்ல்டு நம்பர் 5. கமெண்ட்ரியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக் 6 தெரியும் ஏங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஒரு சீக்கிரம் தான் கேட்டேன், ஓரால சீக்கிரம் சொல்லி. இப்போ சீக்கிரட்லப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்ப்பா. இதான் ஒன்று சீக்கிரம் தான் சொல்லுன்னு கேட்டேன், அது தப்பா? இது சொன்னது எல்லாமே சீக்கிரம் தான், நிறைய பேர் தெரியாது. ட்ரம்மர் மேபி, ஐ திங்க் அது எனக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரம்மர் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ட்ரம்மர் ஐ வில் டேக் தட். பேண்ட்லாம் இருந்திருக்கேன் ஸ்கூலில், லாஸ் டெஸ்பராடோஸ்னு பேர், அது காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்போம். பட் நல்லாவே வாசிப்பேன் ஓரளவுக்கு டீசெண்டாக. தெரிஞ்சா வந்து வாசிக்க வச்சிடலாம். இந்த பிக்கிள் பால் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதையும் சொல்லியிருக்கலாம். ரைட். ஹூஸ் த லாஸ்ட் பர்சன் யூ ஸ்டாக்ட் ஆன் சோஷியல் மீடியா? சமந்தா. அது ஏன்னா இப்போ பிக்கிள் பால் லீக் வந்துச்சு, ஸோ அதுக்காக ஓகே அந்த போஸ்ட்லாம் டிஎம் பண்ணிட்டீங்களா? இல்லை அதெல்லாம் பண்ணேன். நான் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளீஸ் பிக் மீ இன் யுவர் டீனேஜ் சைட் அப்படிலாம் கிடையாது, அவங்களே அப்ரோச் பண்ணாங்க. நைஸ், வெரி நைஸ். இஃப் யூ ஆர் இன்விசிபிள் ஃபார் அ டே, வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ வுட் டூ? ப்ராப்ளி கோ டு தி ஏர்போர்ட், டேக் அ ஃப்ளைட், ட்ராவல். You love rides இல்ல? I love going on motorbike rides. சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஒரு டூர் போனீங்கல்ல? போயிருக்கேன். ஸோ டென்னிஸ் மற்ற ஸ்போர்ட்லலாம் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கும் மேலே எனக்கு ரைடிங் அ பைக், ஐ லவ் இட். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் கோல் ரைட் நவ்? மை பிக்கஸ்ட் கோல் ரைட் நவ், நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்மாக சொல்கிறீங்கன்னா ஐ வாண்ட் டு பிகம் த பெஸ்ட் சிங்கிள்ஸ் பிளேயர் இன் இந்தியா அண்ட் டபுள்ஸ் பிளேயர். ஐ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் அதை தவிர்த்து லாங் டேர்மாக கேட்குறீங்கன்னா definitely top 10 in the world in pickleball in singles and doubles. Vimal, super Vimal, collecting as usual. Had great time. So all the best Vimal. Thank you so much. Pickleball South India's number 1 introduce பண்ணோம் இந்த ஒரு வீடியோல, பட் soon India's number 1 வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் அவங்க நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணி உங்களை இன்டர்வியூ எடுக்கணும், இதே மாதிரி பாட்காஸ்ட்டில் நீங்களும் வந்து உட்காரணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். அண்ட் டேக் ஆஃப் ஸ்டாம்ஸ் விஷ் யூ த வெரி பெஸ்ட் விமல். கீப் ராக்கிங். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பிக்கிள் பால் பற்றி கற்றுக் கொடுங்க, வீடியோஸ்லாம் போடுங்க. ஸோ மக்களே, அவர் ஒரு PPR சர்டிஃபைட் கோச், கரெக்டாக சொல்லிட்டேன்னா? கண்டிப்பாக ரைட்டு. ஸோ யாருக்காவது பிக்கிள் பால் இன்ட்ரெஸ்ட் இருக்க டவுட் யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு விமல். டிஸ்கிரிப்ஷனில் அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் கொடுத்துருக்கோம். யூ கேன் ரீச் அவுட் டீம் வயா DM. ஸோ நீங்கள் டேட்டாவை DM பண்ணி கேளுங்க. விமல் அப்படியே எனக்கு கொஞ்சம் கோச்சிங்லாம் கற்றுக் கொடு. ட்ரை பண்ணலாம். ஏன் அதை மாத்திரம் கான்ஃபிடன்ஸ் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக பண்ணலாம் பேக்ஸ். சூப்பர் விமல். எஸ், தேங்க்யூ விமல் அண்ட் தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டேக் ஆஃப் ஸ்டாம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விமல் பற்றியும் பிக்கிள் பால் பற்றியும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக.